விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கா. சனியே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா. மற்ற 8 கிரகங்களை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம். குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். குழந்தைங்களால் கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகியிருக்கவங்க, பிள்ளைங்க கச்சாமுச்சான் லவ் பண்ணுது அப்படின்றது தான் பெரிய பிரச்சனை. பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இப்படி நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பிள்ளை 10 விஷயம் தேவையில்லாத விஷயம் செஞ்சிச்சுன்னா இப்போ 5 விஷயம் தான் செய்யும். டேட்டியான ஃபீலிங். ஃபேமிலின்னா போப்பா, வெளியே இருக்க வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலே எனக்கு நிம்மதி இல்லைப்பா அப்படி சொல்கிற விருச்சிகம் கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சந்தோஷமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னாலே அது வந்து சனி பயிற்சி தான். அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா, இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி அது திருநள்ளாறு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கான சனி பயிற்சியோட தேதி என்ன அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் கேட்டுறேன் மேம். முதல் கேள்வியாக நான் இதை கேட்டுறேன். சனி பகவான் ஏன் அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். நீ என்ன செய்தியோ அதுக்கான பலன்களை நான் தந்தே தீருவேன் அப்படின்றவர் தான். பாரபட்சம் பார்க்க மாட்டார். நல்லவங்களா கெட்டவங்களா, உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நிலைமை, உன்னோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மா நிறைய இருக்குது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய தப்பானவனாக இருந்தாலும் சூப்பராக வந்து உனக்கு நல்லதை கொடுப்பார். நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மா உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அவர் வந்து நல்லா இல்லாத காலகட்டத்தில், அவர் 7 நாட்டு சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு. அந்த காலகட்டத்தில் கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் அந்த கெடு பலன்களையும் ஒரு பெரிய நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கான படிப்பினையே கொடுத்துருவார். நம்ம அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டோம். சனி சொன்னால் கேட்போம். காலச்சக்கரத்தின் 8ஆம் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் அவங்களுக்கு 3 மற்றும் 4க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன், சுக தாயார் ஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கான். இது வந்து என்ன சொல்லுவாங்க, மீனம் வந்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் சனி, பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பேர்லேயே இருக்கு இல்லைங்களா, பஞ்சம சனி அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கான். அப்போ சனியே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா. மற்ற 8 கிரகங்களை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லா விதத்துலையும் சனி உங்களுக்கு என்னென்னலாம் வாண்டட் திங்ஸ் இருக்குது, ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும் விருச்சிகத்துக்கு. அந்த பெரிய லிஸ்ட்டில் பலவற்றை சனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுவான், டிக் அடிச்சிடுவான் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கும் மேலே பஞ்சம சனி அப்படின்னும் போது பூர்வீகம் சார்ந்த உறவு முறைகள் எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து சேருவாங்க. அப்பா வழி சொந்தங்கள், அப்பா வழி சொத்துக்கள் நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். குழந்தைங்களால் கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகியிருக்கவங்க, குழந்தைங்களோட பிரச்சனை ஒரு 100% இருக்குது அப்படின்னா 70% மாறிடும். 70% நிவர்த்தி அப்படின்றது ஆகிடும். இப்போ நிறைய பேருக்கு பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. பிள்ளைங்க கச்சாமுச்சான் லவ் பண்ணுது அப்படின்றது தான் பெரிய பிரச்சனை. பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இப்படி நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பிள்ளை 10 விஷயம் தேவையில்லாத விஷயம் செஞ்சிச்சுன்னா இப்போ 5 விஷயம் தான் செய்யும். சனி வந்து ஓரளவுக்கு பிள்ளைங்க சார்ந்து நல்ல விஷயம் அப்படின்றத கொடுத்துருவார். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை வந்து பாருங்கள் 2, 7, 11ஆம் பாவத்தை பார்க்குது, குடும்பஸ்தானத்தில் பார்க்குது. குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த, அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த பல குழப்பங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஒரு விதமான மன உளைச்சல் எல்லாமே மாறும். விட்டேத்தியான ஃபீலிங். ஃபேமிலின்னா போப்பா, வெளியே இருக்க வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலே எனக்கு நிம்மதி இல்லைப்பா அப்படி சொல்கிற விருச்சிகம் கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சந்தோஷமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் காசு பணம் வசதி எல்லாமே இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. பெருசாக யாருக்கும் நம்ம வாக்கு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி 7ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறாரு. பிரிஞ்சு இருந்த தம்பதியினர் கூட ஒரு கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, விட்டு கொடுக்குறன்ற எண்ணமும் வரும். அதே மாதிரி விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்பி இணையறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ஒரு நல்ல வரன் வரத்துக்கான வாய்ப்பு. நிறைய பேர் வந்து பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணிட்டேங்க, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, 2வது திருமணம் தேடிட்டுருக்கேன், வரனே கிடைக்கல. நிறைய பேருக்கு 2வது திருமணம் வரத்துக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஆல்ரெடி நாங்கள் நல்லா தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். லைஃப் பார்ட்னர்கிட்ட அன்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கு இருந்த மனசஞ்சலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒத்துமை இல்லாத தனம் இதெல்லாம் மாறி அன்பு அப்படின்றது மேலோங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது நீடிக்கும். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார்.
செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். நம்ம தொழில் சின்சியராக செய்கிறோம் அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 5ஆம் பாவத்தில் சனி இருக்கிறதுனால காதல், ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வளரும். அதெல்லாம் சனி கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இவங்க அனலைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் சனி விருச்சிகத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஓகே மேம். இப்போ விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள் பொதுவாக விருச்சிகம்மா எப்பயுமே முருகனோட காலை பிடிச்சிடணும். சனி நல்லா இருக்கார், அப்போ சனி சார்ந்த பரிகாரம் அப்படின்றது நம்ம செய்ய வேண்டியதில்லை. நீ விருச்சிக ராசியில் பிறந்திருக்கியா, முருகன் காலை கெட்டியமாக பிடிச்சிக்கும். விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கியா, முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கும். ஏன்னா உங்களோட ராசி அதிபன் செவ்வாய். செவ்வாய்க்கு யார் கடவுள்? முருகப்பெருமான் தான் கடவுள். யாரெல்லாம் முருகனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் பிறந்து முருகனை வழிபாடு பண்ணால் மேன்மை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதே போல் எல்லாருமே, அதாவது ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த எஃபெக்டையுமே அனுபவிச்சிருப்பாங்க. அது எப்படி மேம்? இப்போ 7.5 சனி தான் இருக்கிறதுலே மோசமானதா, இல்லை நிறையா சனி அடுத்தெல்லாம் இருக்குது, அதில் எது இதுதான் 7.5 தான் ரொம்ப வலுவானதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்டநாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு தான். இது பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறவங்களா கூட உள்ளுக்குள்ளே உண்மையாக ஜோதிடத்தை நம்புவாங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றவங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கம்முன்னு தான் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம இந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் பாருங்கள் 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவானோட பிடியில் நம்ம இருக்கோம். நீ என்னென்னலாம் நல்லது கெட்டது செஞ்ச அதுக்கான பலன்களை அனுபவிக்கணும். அஷ்டம சனி அப்படின்றது 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். பொதுவாக சனி முடவன். முடவன் அப்படின்னா அவர் நிதானமாக ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஏறக்கூடிய 2.5 இயர்ஸ் அவர் எடுத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மந்தன் அப்படின்போது ஒரு ஸ்லக்கிஷ் பிளானட். அதே மாதிரி அவர் முடவன். அதனால தான் இந்த 7 நாட்டு சனி, இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அடிபட்டுறது, கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறது, இடுப்பு எலும்பு, கழுத்து எலும்பு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது, கழுத்துக்கு சர்விக்கல் காலர் போட்டுக்கிறது, அந்த மாதிரி எலும்பு சார்ந்த அவர் முடவன்றதுனால நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருவார். இதில் எது ரொம்ப வீரியோ அப்படின்னா 7 நாட்டு சனி ரொம்ப ஸ்லோவாக நம்மளை போட்டு வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2.5 வருஷத்தில் ஹை தீயில் வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் பெரும்பாலும் எல்லா விதத்துலையும் நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஆக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு எங்கெங்கெல்லாம் அடித்தா வடிக்கும். மொதல் விஷயம் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அவன் கொஞ்சம் நொந்து போவானா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய நோவானா, நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் நொந்து போயிடுவான், காசு பணத்தை அடிச்சிடுவார், 90% நொந்துருவானா, ஆரோக்கியத்தையும் கெடுத்துவார். அப்போ என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப அப்செட் ஆகி உட்காருவான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஆனால் இது எதுக்கு கொடுக்குறாரு? வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பக்குவப்பட்டுருவோம், ரொம்ப தெளிவாகிடுவோம், நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். அதே போல் சிலருக்கு இந்த 7 நாட்டு சனிலையும் கூட சனியோட பாதிப்பு பெருசாக இல்லாமல் இருக்காங்களா மேம்? அவங்களாம் யார்? கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல சினிமா நடிகர்கள் அந்த டாப் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? கமல்ஹாசன் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? எல்லாருக்கும் வரும். 29 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ரவுண்டு நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 வயசில் வந்துச்சு அப்படின்னா 49 வயசில் வரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட ஆயுசை பொறுத்து. அப்போ அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசை சூப்பரான திசை இருக்குது அப்படின்னா 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அதனோட பாதிப்பு 40% தான். அதிகபட்சம் சூப்பரான திசை நடக்குது. இப்போ குரு திசை நடக்குது பையனுக்கு, குரு ஜாதகத்தில் உச்சம்பா, பாதிப்பு 30% தான். சுக்கிர திசை நடக்குதுப்பா, சுக்கிரன் சூப்பராக இருக்கான், பாக்கிய சுக்கிரனாக இருக்கான், வீடு கொடுத்தவனும் சூப்பராக இருக்கான், நட்சத்திர சாரம் வாங்கினவும் சூப்பராக இருக்கான், நான் அருமையாக இருப்பேன், எனக்கு பாதிப்பு பெருசாக கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இருக்குமா? இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு 7 நாட்டு சனி 100க்கு 100% வறுத்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தசை. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். அப்போ கோச்சாரமாக வரவன் தான் சனி. 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அது அங்கே மெயின். அப்போ சுய ஜாதகத்தில் நாங்கள் இப்போ பலன்னா சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா?
அப்போ சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா பெரிய பாதிப்பு இல்லை. சுய ஜாதகத்திலே இப்போ ரிஷபராசி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்குது. குரு சுய ஜாதகத்தில் பெருசாக ஃபேவராக இல்லை. அதுக்கும் மேலே ரிஷபராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 அதிபன், அஷ்டமாதிபதி அவனோட தசை நடக்குது. ஆல்ரெடி குருவே நம்மளை போட்டு தள்ள பார்ப்பான். அதுக்கு மேலே சனியும் ஓவரைட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பரமபதத்தில் வர ஏணி பாம்பு மாதிரி பெரிய ஏணியில் ஏறி இருந்தவங்க பெரிய பாம்பில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் 0 ஆனவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்காக அவங்க ஒரே முட்டா வந்து 0 ஆகிட மாட்டாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டா திரும்பி மீண்டு எழுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இதுதான் ரீசன். ஒருத்தவங்க பெருசாக 0 ஆகல ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா போதுலாம் திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? கொரோனா முடிஞ்சு திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னென்னா தாக்கு பிடிக்க முடியாதவங்க, தசை பெருசாக நல்லா இல்லாதவங்க மொத்தமாக வீடெல்லாம் விட்டு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நேரமும் காலமும் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்றது உண்மை.